இன்று வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சந்திக்க முடியாத அளவுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் அறை முதல் தளத்தில் உள்ளது. கிட்டத்தட்ட 10-20 படிக்கட்டுகள் ஏறி வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த கட்டிடத்தில் உள்ளது. இந்த கட்டடம் சரியான முறையில் கட்டமைப்பு இல்லை. மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சந்திக்கிற அளவுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் தளத்தில் உள்ள அறையை தரைத்தளத்துக்கு மாற்ற வேண்டும். 100 நாள் வேலையில் இது நாள் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 4 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கிட்டத்தட்ட 40 நாள் 30 நாள் வேலைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக நிறுத்தப்பட்ட 100 நாள் வேலையை உடனடியாக வழங்க வேண்டும். நிறுத்தப்பட்ட உதவி 100 நாள் வேலைக்கான சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும். வட்டார வளர்ச்சி அலுவலர் அறையை தரைத்தளத்துக்கு உடனடியாக மாற்ற வேண்டும். இதை தவறினால் மாற்றுத்திறனாளிகள் ஒரு பெரிய 1000 மாற்றுத்திறனாளிகள் மாவட்டம் முழுவதும் திரட்டி ஒரு மிக பெரும் போராட்டத்தை நடத்துவோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய பாரம்பரிய உப்பு தொழில். இதில் 25,000க்கு மேற்பட்ட நிலங்களில் 50,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்கிறாங்க. இப்போ கடந்த ஜனவரியில் வேலை துவங்காமல் பிப்ரவரி 1 தான் வேலை துவங்கினாங்க பல இடங்களில். அப்படி துவங்கி வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மழை தொடர்ச்சியாக கோடமழை கெடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த கோடமழையினால தொழிலாளிக்கு வேலை இல்லாமல் போகுது. உற்பத்தியாளர்களுக்கும் அந்த மராமத்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த மழை வந்ததுனால மீண்டும் அந்த மராமத்து பணியை செய்ய வேண்டியிருக்கு. கூடுதலான கூலி கொடுக்க வேண்டியிருக்கு, செலவாகுது. உப்பு எடுக்க முடியல. உப்பு ஸ்டாக் இன்னைக்கு பல லட்சம் டன்னு இந்த நேரத்தில் இருக்கும். இப்போ 1 லட்சம் டன்னு தான் கையில் இருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்காங்க. அதனால இந்த காலவசூல் பகுதியில் கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது இந்த சிறு உற்பத்தியாளர்கள் பெரும்பகுதி இருக்காங்க. தொழிலாளர்களும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் 3 நாள் தான் வேலை சீசன்லேயே கிடைக்கும். இப்போ யாருக்குமே வேலை இல்லை. அதனால அரசு உற்பத்தியாளர் விஷயங்களை கூடுதலான கவனம் செலுத்தணும். நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். இந்த வாக்கு வியூ பார்க்க வந்திருக்கேன். நல்லா இருக்குது. வரும்போது என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு 20 ரூபா பணம் வாங்குறாங்க. வரும்போது அந்த வாட்டர் பாட்டில் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே வாங்கிக்கிறாங்க. உள்ளே வந்தால் தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு கொஞ்சம் நல்லா பண்ணணும் அரசாங்கம். அதே மாதிரி நடந்து வர இடங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் வேலை நடக்குதுன்னு திட்டம் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வேகமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என் பேர் ஜெய்யம்பேத். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரோம். ஆரணி வட்டம். கொடைக்கானல் சுற்றி பார்த்தோம். எல்லா பிளேஸும் நல்லா இருந்துச்சு. இங்கே கொக் பார்க் வந்தோம். 20 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருக்குன்னு நினச்சி போனோம். ஆனால் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. ரோடு எல்லாம் பேர்ந்துருக்கு. குடிநீர் வசதி இல்லை. டாய்லெட் 2 தான் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே 2 எப்படி எல்லோரும் யூஸ் பண்ண முடியும்? பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க. இது கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் பிள்ளையாரந்தில் வசிக்கிறோம். எங்கள் ஊரில் 1 மாதமாக 1.5 மாதம் ஆச்சு பாலம் உடச்சி. அதனால் பிள்ளைய ஸ்கூலுக்கும் போக முடியலை. நாங்கள் அத்தியாவசிய பொருள் வாங்க போக முடியல. யாரையும் ஊசி போட உட முடியலைன்னா கூட ஊரை விட்டு வெளியில் போக முடியல. மழை வேறு பெஞ்சதுனால ரொம்ப முடியாதவங்க கூட வெளியில் போக முடியல. ஒரு மாத்திரை கூட வாங்க முடியல. பிள்ளைய ஸ்கூலுக்கு போகலை 1 வாரமாக. ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு பாலத்தை உடச்சி தண்ணி ஸ்கூலுக்குள்ளே போகுது. அதனால என் மகள்லாம் ஸ்கூலுக்கே போகலை. 1 மாதமாக வீட்டில் தான் இருக்குது பிள்ளைய. அதனால பிள்ளைய படிப்புக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே தேவையான பொருள்களும் வாங்க நாங்கள் வெளியில் போக முடியலை. எங்கள் ஊர்களுக்கும் போக முடியலை. ஊசி போட போக முடியல. எந்த பொருளும் வாங்க முடியல. ரோடு பறித்து எந்த ஒரு வேலையும் நடக்கலை. ஆனால் 4 இடத்துல பறித்து போட்டிருக்காங்க. பைக்கு எதுவும் போக முடியல. பிள்ளைய ஸ்கூலுக்கு போய் விழுந்து கை வேற ஒரு பையனுக்கு கை ஒடிஞ்சு போச்சு. அந்த ரோடு நீங்கள் சரி பண்ணாதே நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ரோட்டை சரி பண்ணி நீங்கள் தரணும். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் பிள்ளைகளுக்கு தான் ஸ்கூல் போகாமல் வீட்டில் படிப்பு முக்கியம். எக்ஸாம் வேற வருது. அதுகளுக்கு எக்ஸாம்லாம் எழுத போக முடியாது. பத்து தலைமுறையாக கடலாடி வட்டம் சிறைக்குளம் ஊராட்சியை சேர்ந்த கிழக்கு குடியிருப்பு அறிந்தீர் குடியிருப்பு மையானத்தை சமீபமாக இடப்புறக்கர் வேலை செய்யும் ஏற்பாடையைச் சேர்ந்த முருகசுவாமி அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து இடுகாட்டை பயன்படுத்தாமல் தடுத்து பல்வேறு கொடுமைகள் செய்து வருகிறார். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர், மாநில தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் முறையாக பதிவு தபால் அனுப்பியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அந்த சிறைக்குளம் ஊராட்சியைச் சேர்ந்த அறிந்தீர் குடியிருப்பு மக்கள்
இன்றாவது அனைத்து மக்களும் வந்து முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து அது மீது உரிய கவனம் செலுத்தி மையானத்தை மீட்டு தந்து சட்டப்படி அது மாரி ஆக்கிரமிப்பு செய்தவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இந்த அறிஞர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நிலத்தில் முதலீடு செய்யணும், கம்பெனியில் முதலீடு செய்யணும்னு சொல்லி அப்படி முதலீடு செஞ்சால் 2 மடங்காக பணம் தர்றோம், வட்டியோட அதிகமாக பணம் தர்றோன்னு சொல்லி ஏமாற்றி இங்கே இருக்கக்கூடிய 69 நபர்களிடம் 4,90,00,000 பணத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப தரல. அதனால் இந்த பாதிக்கப்பட்ட இந்த மக்கள்லாம் சேர்ந்து மதுரை குற்றப்பிரிவுலையும் உயர்நீதிமன்றத்திலையும் பல்வேறு புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் நிற்கதியாக நிற்கிறாங்க. மிகவும் பின்தங்கிய மீனவ கிராமத்தை சார்ந்தவர்கள் ஓய்வு பெற்று அதில் வரக்கூடிய பலன்களுடைய தொகையவும் தன்னுடைய பெண் குழந்தையுடைய திருமண தொகையவும் தன்னுடைய குழந்தையுடைய படிப்புக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்துக்கு வச்சுருக்க அந்த தொகையெல்லாம் சேர்த்து இங்கே முதலீடு செஞ்சாங்க. ஆனால் அந்த நிறுவனம் திரும்ப தருவதற்கு எந்த முயற்சியும் செய்யலை. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா திரும்பவும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள வந்து நிலங்களை திரும்ப வாங்கி திட்டங்களுடைய பேரை மாற்றி திரும்பவும் கவர்ச்சிகரமாக திட்டத்தை சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஏமாற்ற முயற்சி பண்ணுற இவங்கள்ட்ட இருந்து பணத்தை திரும்ப தர வேண்டும் சொல்லி இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அருமநல்லூரில் 35 ஆண்டுகளாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்துகிட்டு இருந்தது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வந்த பிறகு தான் ஓரளவு அந்த ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறுவதற்கு வசதியாக இருந்தது. சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அருமநல்லூர் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு டீப் ஃப்ரீசர், அந்த ஐஸ் உருவாக்கக்கூடிய கருவி, அந்த மெடிசன் ஐஎல்ஆர்னு சொல்லக்கூடிய மாத்திரை மருந்துகள் வைக்கக்கூடிய அந்த ஐஸ் பெட்டியில் ஒரு மின்கசிவு ஏற்பட்டு அது எரிஞ்சிருக்கு. மருந்து இருந்த பெட்டினால பெரிய புகை மூட்டம் வந்திருக்கு. நர்ஸெல்லாம் சத்தம் போட்டு அப்படி நாங்கள் பொதுமக்கள்லாம் போய் அதை சரி செய்தோம். சுகாதாரத்துறை நாங்கள் உடனடியாக இந்த இதெல்லாம் சரி செய்து உடனே திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் மறுநாள் அதை சரி செய்து திறந்துருவாங்கன்னு அவளோடு இருந்தோம். ஒரு வாரத்தில் சரி செய்து மாறிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்றளவும் எந்த பணியும் நடக்கலை. எங்களுக்கு உடனடியாக அந்த ஆஸ்பத்திரியை மீண்டும் சரி செய்து திறக்கணும். அந்த பேறுகால சிகிச்சைக்கான அதில் எந்த பழுதும் இல்லை, அதையும் மூடி வச்சுருக்காங்க. அதை உடனடியாக திறக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஃபிளெக்ஸ் நம்ம ஐயா முன்னேறும் தூத்துக்குடின்னு வச்சிருக்காங்க. ஆனா 2 நாளா விடியகாலையில மழை பெய்யுது. அந்த மழையில முக்கியமாக பிரதானமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி அரசு மருத்துவமனையை நீங்க போய் பாத்தீங்கன்னா, அந்த தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில முக்கியமா இருக்கக்கூடிய இரத்த வங்கி, குழந்தைகளுக்கான இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கான இடங்கள், இப்படி பல இடங்கள்ல ஃபுல்லாவே தண்ணி சூழ்ந்திருக்கு. அத்தனைக்கு பொதுப்பணித்துறை அலுவலகமும் அங்க உள்ளதா இருக்கு. ஆனா அதை முதற்கொண்டு அங்க நீர் சூழ்ந்துதான் இருக்கு தண்ணி. ஆனா அப்ப அவங்க என்ன நடவடிக்கை எடுக்காங்க? இதுக்கு ஸ்மார்ட் சிட்டியின் கீழ் 1000 கோடி ஒதுக்கி இருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஒதுக்கீடு எதன் பேர்ல ஒதுக்கி இருக்காங்க, யாருக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அரசு மருத்துவமனைங்கிறது உள்நோயாளி வெளிநோயாளி என்று பல ஆட்கள் போயிட்டு வர்றது. ஆனா இந்த தண்ணி தேங்கி கிடக்கிறதுனால சுகாதார கேடு அதிகமா டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல், பல வைரஸ்கள் உருவாகிறதுனால மேலும் நோய்பட்டு இறக்கக்கூடிய அவல நிலை கூட இங்க உருவாகுது. அதனால நீங்க துரித நடவடிக்கை எடுத்து தண்ணி தேங்காத வண்ணம் பார்க்கணும்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். தூத்துக்குடி ஒன்றியம் மாப்பிளூர்னி பஞ்சாயத்து ராஜீவ்காந்தி நகர்ல கோமசுபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல 444 வீடு கொடுத்துருக்காங்க. அந்த வீடு குடியிருப்புகள் ஆயக்கற்றதுன்னு சொல்லி திருநெல்வேலி பொறியியல் கல்லூரி முதல்வர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையை காட்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேற்ற முயற்சி பண்றாங்க. அங்க குடியிருக்கிற மக்களை வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லி நாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதுக்கு ஆட்சேபணம் தெரிவித்தோம். இப்போ அதில் என்ன நாங்கள் சொல்றோம்னு சொன்னால் 41,000 ரூபாய்க்கு அந்த வீடு வாங்கி வந்திருக்காங்க. இப்போ காலி பண்ண என்ன சொல்றாங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல வீடு இருக்கு, நீங்க அங்க போங்கன்னு சொல்றாங்க. 41,000 ரூபாய் கொடுக்கறதே பெரிய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அதனால இதே 41,000 ரூபாய்க்கு வீடு கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வெளியேற முடியும். இல்லைன்னு சொன்னா இப்ப அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள்ல அரசு புறம்போக்கு நிலம் நிறைய இருக்கு, அதுல வீடு கட்டி அவங்களை குடியேறுவதற்கு தகுதியான வீடா இருந்தா மட்டும் அவங்க வெளியேற்றணும். இல்லைன்னு சொன்னா வெளியேற்றக்கூடாது. அப்படி முயற்சி பண்ணா அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு அந்த மக்களோட பங்கேற்புன்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். கடந்த வாரம் 19ஆம் தேதி மாவட்ட ஆட்சியிலிருந்து உங்கள் ஊரில் உங்கள் முதல் திட்டத்தின் கீழே நாங்கள் பயணிகள் லட்சங்கள் சார்பாக ஒரு மனு கொடுத்தோம். உடனே அந்த இரவே அவர் ஒரு தீர்வு காண்டி ஒரு 6 போக்குவரத்து பஸ் ஸ்ரீகுண்டம் ஊர்ல அனைத்து பஸ்ஸுகளும் வரணும்னு சொல்லி உத்தரவு போட்டு அதை மீறி செயல்பட்டவங்களுக்கு அபராதம் விதித்தாரு. ஆனா இந்த சூழ்நிலையில உயர் அதிகாரிகள் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்காம டெய்லி நடத்துறவர்கள் கண்டக்டர்கள்
ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள்ள வந்து எந்த பஸ்ஸும் போகாது, எல்லாத்தையும் இறங்கன்னு சொல்லி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி நடக்க வச்சிருந்தாங்க. போக்குவரத்து கழக உயரதிகாரிகள் வந்து நடத்துனர்களுக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும். ஏன்னா உள்ள வந்து அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், நீதிமன்றங்கள் எல்லாமே இங்கதான் இருக்கு. 58 அரசு அலுவலகங்கள், 8 பள்ளி கல்லூரிகள் எல்லாமே இங்க உள்ள செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால தினந்தோறும் நவ திருப்பதிக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து, வெளி மாவட்டங்கள்ல இருந்து தினந்தோறும் அதிக பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ தலமான புனித சந்தியாபுர ஆலயம் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தொடர்ந்து பொதுமக்கள் வெளி மாவட்டத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கனால இவங்களை வந்து அங்க இருந்து இறக்கி விடுறதுனால மிகப்பெரிய பாதிப்புக்கு நாங்க டெய்லி அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்த பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு சட்ரஸ் கதவை மட்டும் இறக்கி விட்டு தண்ணி திறப்பது மூடுவது அந்த பணியை மட்டும் செய்துவிட்டு 50 லட்சத்தையும் காணாமல் பண்ணிவிட்டார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர், மாநில அரசுக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே தற்பொழுது அது செடி புதர்களாக ஏறி அது பெரிய ஒரு மக்களுக்கும் தண்ணி கூட சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு போய்க்கிறது. விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அந்த 50 லட்சம் ரூபாய் எடுத்து எந்த வேலையும் செய்யாத நபர்கள் மீது தமிழக அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை போலவே மீண்டும் அந்த குளத்தை தூர்வாரி மக்களும் வனவிலங்குகளும் பயன்பெறும் வகையில் தூர்வாரி கொடுக்கும்படியும், ஏற்கனவே நடந்த ஊழலை அந்த ஊழல் செய்தவர்கள் மீது கடுமையாக தமிழக அரசு எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். தவறும் பட்சத்தில் நாங்கள் மே மாதம் முதல் விவசாயிகள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டங்கள், சாலை மறியல்கள் என நாங்கள் நடத்துவோம். கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட 800 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றார்கள். இந்த பள்ளியில் வந்து மாணவ மாணவிகள் குடிப்பதற்கு, அதாவது முதலில் ஒரு மாணவனுக்கு மிகவும் தேவை, அத்தியாவசியமானது. இந்த கோடை காலம் பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவனுக்கு மிகவும் தாகம் எடுப்பது தண்ணீர். அந்த தண்ணீர் அந்த இடத்துல சுத்தமான தண்ணீர் கிடைப்பதில்லை. பைப்பை திறந்தால் காற்று வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இது மட்டுமல்ல, அந்த பகுதியில் வந்து அடிக்கடி மேலதிகாரிகள் எல்லாம் வந்து செல்லுகின்ற ஒரு பள்ளிக்கூடமாகும். அடிக்கடி ஆய்வுகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகளுக்கு குடிப்பதற்கு தண்ணி சுகாதாரமான முறையில் இல்லை என்பது மிகவும் வருத்தப்படத்தக்க விஷயம். இந்த அரசு பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி அடிப்படையான வசதிகள் இல்லாத காரணத்தினால் பலர் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி செல்கின்றார்கள். இங்கே ஒரு 14,000 ஏக்கர் பக்கமாக பூ விவசாயம் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வகையான பூ வந்து மெயினாக பண்ணுறாங்க. அது மல்லிகை, ஜாதி, முல்லை, சம்மங்கி, காக்கடா, கனகாம்பரம், செவந்தி, இந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கனாக்கா இங்கே உள்ள பகுதியில் எல்லாமே விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. நிலக்கோட்டையில் ஒரு 100 கம்பெனிகளுக்கு மேலே ஏற்றுமதி செய்யக்கூடிய கம்பெனிகள் இருக்குது. அது பூ மாத்திரமல்ல, காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாமே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த நிலக்கோட்டை பகுதியில் சென்ட்ரு ஃபேக்ட்ரி ஒன்று அமைச்சு கொடுக்கணும். அது கிட்டத்தட்ட 2-3 ஆட்சி காலங்களாகவே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அது கொஞ்சம் கிடைச்சா விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா இருக்கிற ஃபேக்ட்ரிகளுக்கு சில நேரங்கள் பூ அதிகமாக போகும் பொழுது விலைவாசி ரொம்ப குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால் கவர்மெண்ட்லேருந்து அது ஒன்று அமைச்சு கொடுத்தா அது ரொம்ப விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக இங்கிட்ட 500 வீட்டுக்கு மேலே இருக்குது இந்த ஊரில். ஆனால் அவங்ககிட்டலாம் அப்படி இல்லை. எங்கள் ஏரியாவில் மட்டும் இங்கிட்டு 10-20 குடும்பத்துக்கு இருக்காங்க. இந்த வயர் வந்து பயங்கரமாக தொங்கிட்டு இருக்குன்னே நாங்கள் வந்து வெளி இடத்துல சொல்லி பார்த்தோம். அவங்க யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை. இந்த இழுவ கம்பி வந்து அந்துருச்சு, அது வந்து நாங்கள் தான் உங்கள் ஊர் மூலமாக உங்கள் ஊரத்தையும் ரிப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் நான் வந்து சொன்னேன், என்னன்னே சின்ன பிள்ளையெல்லாம் இங்கிட்ட விளையாடுறதுக்கே செய்துங்க. இந்த தெருவில் நிரம்ப சின்ன பிள்ளைய இருக்கு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட என் மயன் குச்சியை வச்சு விளையாடையில அந்த மேலே வந்து அந்த எருத்து கம்பி மேலே இந்த இது மேலே பட்டுருச்சு. அதில் கூட தீ பிடிக்குது. அந்த குச்சியில் மாடு கட்ட முடியலை. மழை தண்ணி வந்தால் பயமாக கிடக்கு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கேவும். அந்துக்கிந்து விழுந்துட்டா என்ன செய்யணும்னு கேட்டால், இது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாதே நாங்கள் வந்து இதை கண்டு பார்ப்போம், அதுக்கடையில் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்கண்ணே. இபி ஆஃபீஸ்லையும் 2-3 தடவை போய் செய்யத்தை எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்க என்னாலுமே கண்டுக்கிற மாட்டேறாங்கண்ணே. கேட்டால் இந்த வாரேன் போயிடுறாங்க. இந்த இழுவ கம்பியவே சொல்கிறாங்க, இது எதுக்கு அத்தனால அப்படித்தே வரும். இங்கிட்டு கூட வேற அதிகம் இல்ல. நீங்க கூட நிரம்ப சின்ன பிள்ளைங்கனதே வந்து விளையாடுவாங்க. ஏன்னா எங்க வீட்டுல 4-5 பிள்ளை இருக்கனால இந்த பிள்ளைய ஊரா அங்கனதே வந்து விளையாடுங்க செய்யுங்க. அப்ப எங்களுக்குள்ளதே என்ன முண்டா என்ன செய்யுது, என்னமா ஆனாத்தே நாங்க வருவே முன்றாங்க.
வந்து 30 ஏக்கர் இப்போ வெங்காயம் நட்டுருக்கேன். கிலோ வந்து 10 ரூபா போய்க்கிருக்கு. இந்த 10 ரூபா விலையெல்லாம் நமக்கு வண்டி வாடகை கூட பத்த மாட்டேன்றது. இன்னும் ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா மணிக்கு நம்ம செலவழிச்சிருக்கேன். அந்த செலவழிச்சதை கூட எடுக்க முடியாத நாங்கள் இப்போ முழிச்சுக்கிருக்கோம். இப்படி கவர்மெண்ட் பார்த்து இப்படி இந்த மாதிரி விலை விற்றா நாங்கள் என்ன செய்யறது? நிரந்தரமான விலை 50 ரூபா விற்றாத்தான் வெங்காயம் வந்து கட்டுப்படி ஆகும். அது குறைஞ்சி விற்றாலும் விவசாயியை ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இந்த மாதிரி விலை விற்றா நாங்கள் என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா மணி செலவு வருது. இந்த செலவழிச்சதை எடுக்க முடியாது. என்ன செய்ய போகிறோமாட்டுக்கு இருக்கான். அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். பார்த்து நிரந்தரமான விலை 50 ரூபா விற்றாத்தான் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். என்னதான் செய்ய போகிறோமோ தெரியல. இந்த மாதிரி விலை விற்றுக்கு இருந்தால் நாங்கள் என்ன செய்யறது? 50 ரூபானாலும் விற்றா 50 ரூபாய்க்கு குறைஞ்சி விற்றா கட்டுப்படி ஆகாது. கிலோ 10 ரூபா போய்க்கு இருக்கு. இந்த வெங்காயத்தை பாருங்க, 10 ரூபா. 10 ரூபா போய் நாங்கள் யாருக்கு சம்பளம் கொடுக்குறது? வண்டி வாடகை கொடுக்குறதா? என்ன செய்யறது நாங்கள்? கொடைக்கானல் வந்து சர்வதேச சுற்றுலாத்தலம். இங்கே வந்து அதிகமான மக்கள் வந்துட்டு போகிறாங்க. அடுத்த 2 மாதம் பார்த்தீங்கன்னாக்க அதிகமான கூட்ட நெரிசலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் சிசிடிவிகள் சரிவர வேலை செய்கிறதில்ல. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா ஏரிச்சாலைகள்லாம் நிறைய மக்கள் கூடக்கூடிய இடம். அந்த மாதிரி இடங்களில் சமூக விரோதிகள் அது இல்லாமல் குற்ற செயலில் ஈடுபடுறவங்களாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொடைக்கானல் வந்து போகிறோடைய சுற்றுலா பயணிகளுக்கு அச்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கூட்ட நெரிசலை தவிர்க்க அங்கங்கே சிக்னல் முறையாக பயன்படுத்தினாங்கன்னா கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம். ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்ச காவல்துறையினர் வந்து மிகுந்த உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் சரியாக இல்லாத சிசிடிவி கேமராக்களை சரிப்படுத்தணும். இல்லாத இடங்களில் சிசிடிவி கேமராக்களை வைக்கணும். அதே மாதிரி சிக்னல் தேவைப்படும் இடங்களில் சிக்னல் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேட்டு பூட்டி ரொம்ப நாளாக ஆச்சு. இதனால இங்கே வர இந்த பகுதியிலேருந்து வர நோயாளிகளுக்கும் சரி, இந்த பேம்பூர் இந்த சுற்று வட்டார பகுதியிலேருந்து இந்த கடைகளுக்கு வெளியிலேருந்து வரவங்களும் சரி, ஆம்புலன்ஸ் கூட இன்னும் கடக்குன்னு உள்ளே வர வழி இல்லாமல் இங்கே ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கோம். எங்களோட 10-15 பேர் இங்கே ஆட்டோ ஓட்டிட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கோம். பொதுமக்கள் சார்பாக இந்த கேட்டை விரைவாக மாவட்ட நிர்வாகம் திறந்து பொதுமக்களுக்கும் ஆட்டோ தொழிலாளருக்கும் ஒரு நல்ல ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த பொதுமக்கள் சார்பாக அனைவருக்கும் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே தான் எத்தாப்புல பழனி இந்த மாதிரி வேடசந்தூர் பஸ்லாம் இங்கே தான் நிற்குது. இங்கிட்ட வந்து பொதுமக்கள் வைத்தியம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்கன்னா இங்கே பக்கமாக இருக்கும். பார்வையற்றோர் நடந்து கொள்ள போகிற சிரமமாக இருக்குது அவங்களும் இங்கே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இது வந்து 1/2 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கனால மாவட்ட நிர்வாகம் கணிவு கூர்ந்து இந்த கேட்டை திறந்து பொதுமக்களுக்கும் ஒரு ஆட்டோ தொழிலாளருக்கும் ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்கள் வாயிலாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பேரூராட்சியில் பேருந்து நிலையத்திற்கென்று தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் வெறும் 70 சென்ட் இடத்தில் பேருந்து நிலையம் வருவதற்கான இடத்தை தேர்வு செய்துள்ளார்கள். அந்த இடத்தின் அருகில் சுடுகாடு உள்ளது. அந்த இடத்தின் பின்னால் ரயில்வே டிராக் செல்கின்றது. ஆகவே 70 சென்டில் உள்ள பேருந்து நிலையம் என்பது மக்கள் ஏற்றுக்கூடிய செயல் அல்ல. அந்த இடத்திலே தற்போது குப்பை கிடங்கு உள்ளது. திருப்புவனம் பேரூராட்சி பகுதியில் குப்பை கிடங்குக்கு என்று இடமில்லாமல் தனியார் இடங்களில் கொட்டக்கூடிய அவலநிலை திருப்புவனத்தில் உள்ளது. இருக்கின்ற குப்பை கிடங்கையும் காலி செய்துவிட்டு பேருந்து நிலையம் வைத்தால் அந்த இடத்தில் வைத்தால் குப்பைகளை கொட்டுவதற்கு இடமில்லாத சூழல் ஏற்படும். அது போக ஏற்கனவே 16/16 என்ற இடம் பேருந்து நிலையத்திற்கென்று பொதுமக்களால் எடுத்து வைக்கப்பட்டு 1 ஏக்கர் 26 சென்ட் இடம் அரசினுடைய மையப்பகுதியில் உள்ளது. 16/16 என்ற இடத்தில்தான் பேருந்து நிலையம் வர வேண்டும். நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் வந்து வெளிநாட்டு வேலை சம்மந்தமாக விளம்பரத்தை பார்த்தேன். அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே அதில் ஒரு நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருந்து அந்த நம்பர் சௌபு சாதிக் அப்படின்றவர் இருந்தார். பேசினேன் அவர்கிட்ட பேசும்போது இப்போ சில தகவல் சொன்னார். அதாவது 1,80,000 ஃபஸ்ட்டு கட்டணும், ஃபஸ்ட்டு டேமா, அடுத்த டேம் ஒரு 2 லட்சம் அப்படின்ற மாதிரி சொன்னாவில் இருக்கக்கூடியன்ற ஊரில் இருக்கிற நண்பரை கான்டாக்ட் பண்ண சொன்னார். அவங்க கான்டாக்ட் பண்ணி என்ன பேசினார். சரி, ஓகே, நானும் நம்ம இந்த ஊரில் இருக்காங்க, ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பி பணத்தை கட்டின பிறகு
எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. கட்டினோடனே ஒரு 1 மந்த்லேயே எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாப்புல. டோட்டலாகவே என்னுடைய கான்டாக்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நானும் வந்து இப்போ தருவாங்க அப்போ தருவாங்கன்னு அப்புறமா நான் திரும்ப அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது கமெண்ட் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் ஏமாந்து அப்போ தான் எனக்கு தெரிய வருது. ஸோ இதுமாதிரி நிறைய பேர் தெரியும். அவங்க எல்லாம் நாங்கள் ஒன்றா இணைஞ்சு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். எஸ்பி ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கல்லறை கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லறை, அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய கல்லறை. இந்த கல்லறையை இதே பகுதியைச் சேர்ந்த ரத்தினம் என்பவர் தலைமையிலான சில சமூக விரோத நில மோசடி கும்பல் வடமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்திலே போலியாக பத்திரம் தயாரித்து விற்பனை செய்வதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக இங்கே தர்ணா நடந்துள்ளது. அரசு நிர்வாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு உரிய ஆவணம் செய்வதாக உறுதியளித்துள்ளார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நேற்று தான் கொடுத்துருக்கோம், தாசில்தார்கிட்ட கொடுத்துருக்கோம், விஓட்ட கொடுத்துருக்கோம், எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம், நேற்று காவல் நிலையத்தில் கூட கொடுத்துருக்கோம், விஓட்ட கொடுத்துருக்கோம். எல்லா நிர்வாகத்திட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம், எல்லாத்திட்டையும் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்த மீறி இன்றைக்கு 6 நபர்கள், அடையாளம் தெரியாத நபர்கள் ரத்தனம் என்பவரோடு சேர்ந்து இந்த பகுதியில் நடமாடியதால் மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டது. நாங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்திலே ஒரு தர்ணாவில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அந்த தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே போனதும் அவ்வளோ பொழப்புக்கு வழி இல்லாமல் வெளியே போயிட்டாங்க. அந்த வீடு பூரா அந்த தண்ணி உள்ளே போய் வாழ வழி இல்லாமல் வெளியே கஷ்டப்படுறாங்க. அது நாங்கள் நகராட்சியில் அறிவித்தோம், பெரிய மனு கொடுத்தோம். ஒரு 2-3 தடவை மோட்டர் போட்டு ஓட்டி விட்டாங்க. இப்போ குறைஞ்சது மறுபடியும் நிறையா ஃபுல்லாக வரும். அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் பஸ் பொரியல் பண்ணோம், கட்சிக்காரங்களுக்குலாம் சொல்லி பார்த்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ இப்படி இருந்தால் மக்கள் இப்படி வேதனையில் வாழ்கிறாங்க. இதுக்கு என்ன தான் வழிண்டு அதுக்கேற்ற அதிகாரிகளை சொல்லி முதல்வர் ஸ்டாலினையே அதுக்கு சரி பண்ணணும். 4 வருஷம் திராவிட மாடல் சாதனை ஆட்சின்னு பேசுகிறார் முதல்வர். மக்கள் வேதனையோடு வாழும்போது எப்படி சாதனை ஆட்சி ஆகும்? அந்த வேதனையை சரி பண்ணாதான் அது சாதனை. முதல்வர் ஐயா அதை கண்டு மக்களுடைய வேதனையை தீர்க்கணும். பிள்ளைகளுக்கு கஷ்டம் பிடிக்கிறது அப்பா தான். அப்போ அந்த மக்கள் வேதனை பூரா சரி பண்ணுறது நீங்கள் அப்பா தானே. அப்போ மக்களுக்கு வேதனை சரி பண்ணுங்க. அப்போ அப்பான்னு எதுக்கு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா போங்க. கோடியக்காடு மூலிகை வனப்பகுதியில் 210 மூலிகைகள் இருக்கிறது. இந்த மூலிகைகள் எல்லாம் உயிரை காக்கக்கூடிய அரிய வகை மூலிகை. கல்லடைப்பு, கிட்னி ஃபெயிலரு போன்ற வியாதிகளுக்கெல்லாம் மூலிகை இருக்கிறது. பெண்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கு, கர்ப்பப்பையில் ஏற்படும் தண்ணி கட்டி, உடம்பை உடுக்கக்கூடிய வெட்டை சம்பந்தப்பட்ட நோய்க்கு மூலிகை இருக்கிறது. இன்னும் ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய பானடிப்பாங்கிற மூலிகை இருக்கிறது. சக்கரை நோய்க்கு மூலிகை இருக்கிறது. பக்கவாத்துக்கு மூலிகை இருக்குது. மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு, எல்லா நோய் வியாதிகளுக்கும் மூலிகை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காட்டில் உள்ள மூலிகை எல்லாம் எல்லா வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் இந்த மூலிகை காட்டில் இருக்கிறது. இன்னும் மக்கள் இதை சரிவர புரிஞ்சிக்காமல் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போகிறார்கள். இங்கிலீஷ் போய் ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா இன்னொரு வியாதி வந்துடுது. இது மக்களுக்கு தெரிய மாட்டேது. சித்தா மருந்து கேட்டிங்கன்னா இந்த மருந்து அதிகம் தருவாயில் இருக்கிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அழியாத தருவாயில் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டு நல்ல விதமாக செய்யுமாறு வேண்டுகிறோம். வேட்டைக்கார நெருப்பு, புதுப்பள்ளி, காமேஸ்வரம், விழுந்தமாவடி, தண்ணி கனித்தோப்பு, எல்லா ஊர்களையும் மாமரம், கருவி குட்டி பூச்சி எல்லாமே பாருங்கள். ஒரு காய், ஒரு பழம், ஒரு பூ கூட இல்லை, எல்லாம் கருவுது பனினால். மிந்திரியும் சுத்தமாக கருவி போச்சு. அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட்டு பார்த்து உரிய நிவாரணம் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். எள்ளு தெளிச்சங்க, எள்ளும் போயிடுச்சு. விவசாயத்தில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை எங்களுக்கு. எல்லாம் எதை தொட்டாலும் நட்டோம்னு போகுது. எவ்வளோத்துக்கு தான் நாங்கள் கடன் வாங்கி உடம் வாங்கி நகைகளை வச்சு வட்டிக்கு வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி போடுறதுனால எங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு மாசூல்லையும் வருமானங்கள் கிடையாது. நாங்கள் அரசு பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் நிவாரணங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நெல்லை விளைச்சாலும் 1200 போடுறாங்க. அது ஒரு மூட்டை நெல்லோட விலை என்ன? 1200 கொடுக்குறாங்க. ஒரு மூட்டை யூரியா, டிஏபி, பொட்டாசு, அலுமினியம் எல்லாம் சேர்த்து அடித்து எங்களுக்கு நட்டத்துக்கு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ எங்களோட வயிற்று பழப்பை தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோமே தவிர வாழ்க்கையில் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழி இல்லை. பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பேரூராட்சியில் வடக்கு, தெற்கு என்று 2 கிராம நிர்வாக அலுவலகங்கள் உள்ளன. தெற்கு கிராம நிர்வாக அலுவலகம் சிதிலமடைந்து, பழுதடைந்து,
மேற்கூரையெல்லாம் இடிந்து விழுங்கக்கூடிய அளவில் சுவர்கள் வீரல் விட்டு ஒரு ஆபத்தான சூழல் உள்ளது. கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு அனைத்து விதமான சான்றுகளை பெறுவதற்கும், அனைத்து துறை சான்றுகளை பெறுவதற்கும், பிறப்பு முதல் இறப்பு வரை சான்றுகளை பெறுவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய இடம். அந்த கட்டணம் பழுதடைந்து இருப்பது என்பது அங்கே பணியாற்றக்கூடிய விஓவுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அங்கே வந்துட்டு போகிற பொதுமக்களுக்கு ஆபத்து. எப்போ யார் தலையில் என்ன உழுவுன்னு தெரியாமல் இருக்குது. இது சம்பந்தமாக அந்த கட்டடத்தை புனரமைத்து பழுது நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது புது கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று குரும்புலூர் பேரூராட்சி பொதுமக்களின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. காரை கிராமம் ராமலிங்க நகர் கலை கூத்தாடி சார். நாங்கள் சுமாராக ஒரு 35 குடும்பம் நாங்கள் இருக்கிறோம். சுமாராக நாங்கள் ஒரு 25 வருஷமாக நம்ம இந்த ராமலிங்க நகரம் காரை கிராமத்தில் இருக்கிறோம் சார். எங்களுக்கு அடிப்படை வசதி ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு வந்து பாத்ரூம் போகிறதுக்கு நாங்கள் ஆம்பளைங்க எப்படி வேணாலும் பாத்ரூம் போயிடுவோம். பெண்கள் போகிறதுக்கு வழி இல்லை. பக்கத்தில் எம்ஆர்எஃப் செவர் வந்துருச்சு. பக்கத்தில் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லாத காரணத்தை கொண்டு பொது பாத்ரூம் ஒன்று கேட்டிருந்தோம் சார். எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், நாங்கள் சர்க்கஸ் போடுறவங்க, நாங்கள் போய் சர்க்கஸ் போட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு. சொந்தமாக எங்களுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது, நிலம் பூமி கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு 3 சென்ட் இடம் வந்து சூப்பர் அண்ணன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆம்பளைங்க எப்படிலாம் நடந்து போயிடுவோம், ஏரிக்கு எங்கேயாச்சும் நடந்து போயிடுவோம். பெண்கள் வயசானவங்க போகிறதுக்கு பாத்ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு பொது ஒரு பாத்ரூம் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்குறோம் சார். வந்து பார்த்தாங்க, அளந்தாங்க, இடத்த அளந்தாங்க, ஜேசிபி வந்து ரெடி பண்ணாங்க. உங்களுக்கு பாத்ரூம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இப்போ 10 நாள் கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா பாத்ரூம் கேன்சல் பண்ணிட்டாங்க, பாத்ரூம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். எங்களுக்கு பொது பாத்ரூம் ஒன்று வேணும்னு சொல்லி இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். பெரம்பலூர் நகராட்சியின் சார்பில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் நவீன ஆடு அறுக்கும் கூடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நவீன ஆடு அறுக்கும் கூடத்தில் பயன்படுத்தப்படும் ஆடுகள் பெரம்பலூர் நகராட்சியின் சார்பில் மருத்துவத்துறையின் அனுமதி பெற்ற பிறகே அங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் 2006-7 கட்டப்பட்ட அந்த நவீன ஆடு அறுக்கும் கூடம் பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் அந்த கூடத்தில் பல இளைஞர்கள் மது அருந்துவது, கஞ்சா புகைப்பது போன்ற பல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த வழியே போகின்ற பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடனேயே பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. உடனடியாக நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகும்.